கம்மியா 6 மாசம் வெயிட் பண்ணுங்க வந்துருவோம் எதுக்கு அப்படின்றாரு. அதுவே 6 மாசம் வெயிட் பண்ணி வந்து என்ன பண்ண யார் அதிகாரம்னு அன்னைக்கு தெரியும் உங்களுக்கு. இப்பவே வராதவர் நான் சொல்றேன், இப்ப கேட்டு வச்சுக்கோங்க. இப்பவே எதிர்க்கட்சியா இருக்கும்போது மக்கள் கூட பழுத்து பெறாண்டவங்க தான் முதலமைச்சராக இருக்கிறாங்க. திமுக பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஆட்சியில் இருக்கும்போது அழகாக இருப்பாங்க, பெரியார் பேசுவாங்க, சமூக நீதி பேசுவாங்க, எல்லாம் பேசுவாங்க. வேங்க வயல் எடுத்துக்கோங்க. இதே கண்டி திமுக எதிர்க்கட்சியாக இருந்ததுன்னா அது தொட்டி கீழே பத்துருப்பாங்க. தொட்டி கீழே வேங்க வயல் தொட்டி இருந்தது பாருங்க, இந்த தொட்டி கீழே டென்ட் போட்டு படுத்திருப்பாங்க. திரும்ப வந்து என்னென்ன நான் வரதுக்கு முன்னாடியே வந்துட்டீங்க, நான் தானே இந்த அரசியல் பண்ணணும்னு போயிருப்பேன். சரி. ஒரு சில கட்சி எதிர்கட்சியில தான் ரொம்ப அழகா இருப்பாங்க. அதில் உதாரணம் நிறைய பேர் சொல்றாங்க, அது திமுக எதிர்க்கட்சியா இருந்தாவே நல்லா சிறப்பான எதிர்கட்சி. ஒரு எதிர்கட்சி எப்படி இருக்கணும்னா லெசன் எடுத்துக்கிறது எங்க கத்துக்கணும், திமுக கத்துக்கணும். அப்ப விஜய் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், திமுக போய் அங்கிள் சாரி அதிகமாக பேசிட்டேன், கொஞ்சம் பாலிடிக்ஸ் சொல்லி கொடுங்க, கத்துக்கின்னு அப்புறம் உங்களையே நான் போட்டு தள்ளுறேன். இதான் முறை. வித்தை தெரிஞ்சவங்க என்ன பண்ணோம், வித்தகார தம்பி வித்தை தெரிஞ்சவங்க கூட போய் வித்தையை கத்துன்னு அப்புறமா வித்தை. அதான் வித்தை தெரிஞ்சு வந்திருக்காருல ஆதவர்ஜுனா கூட தானே இருக்காரு. நல்லா தெரியும் வித்தை. இப்பதானே இதெல்லாம் பேச்சு வருது. இப்போ ஒரு சில பேச்சாளர்கள்லாம் இருக்கிறாங்க, ஓகே, அவங்களாம் வந்து திருமண கூட்டத்துலலாம் பேசுவாங்க. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வண்ணாரப்பேட்டை கரெக்டான எடுத்துக்காட்டு சொன்னீங்க. அண்ணாலாம் இப்போ தானே பார்ப்பார், இதெல்லாம் ஆரம்பிப்பார். நீ என்ன கிழிக்கிறது டர் டர்ன்னு, நான் கீச்சு தொங்க விடுறேன் பாருன்னு. ஆதவர்ஜுனாவை நிறைய இருக்கு. இன்னும் அதிமுகலாம் இன்னும் ஆரம்பிக்கல. அவங்க ஏதோ கூட்டணி வருவார்னு நினச்சி சைலண்டாக விட்டுட்டாங்க. எப்போ ஒரு நன்றி சொல்ல அவனா திமுக தாவேகா கண்டிப்பாக அதிமுக தொண்டர்கள் கோவம் வரும். இப்போ ஆரம்பிச்சிட்டார் கேபி முனுசாமி ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எங்க அண்ணா சிவி சண்முகம் அக்கா வளர்மதிலாம் இன்னும் வரல. பெட்டாலியன்லாம் இனிமேல் தானே ஓப்பனிங், இது சும்மா ட்ரெய்லர் தானே. சரி, கேபி முனுசாமிலாம் அப்படியே லைட்டாக பேசிட்டு 26 தேர்தல் தெருவில் விடுவாங்க. எல்லாரும் சேர்ந்து தேர் இழுத்து தெருவில் விடுவாங்க. ஒரு சிலர் வேட்பாளர் சட்னி ஆவாங்க திராவிட கட்சிகள் மோதும் போது. அப்புறம் எங்க அண்ணன் சீமான அவர் வண்டி நான் சும்மா விடுவாரா, பிறந்த நாள்லாம் வேற சிறப்பாக கொண்டாடி இருக்காரு. எல்லாரையும் கூப்பிட்டு தாராளமா தானே பண்ணாரு. நல்ல சாப்பாடு போட்டு எல்லாரையும் யாருன்னா வந்து கேமரா இங்க வைக்காதீங்க அங்க வைக்காதீங்க எடுக்காதீங்க நாங்களே தரோம் அவ்வளவுதானே. நீங்க வந்து இன்னைக்கு கவர் பண்ண வரல, வாங்க சாப்பிடுங்க பழகுங்க போங்க அவ்வளவுதான். பிறந்த நாள் நீ என்ன திட்டுறையா அதெல்லாம் அப்புறம். நான் அதுக்கு சொல்ல வரல. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா அணுகுமுறை. மீடியானா என்ன, ஆமாம் மீடியா தான், என்ன அதுக்கு எங்கேருந்து வருது இந்த கட்சியில் இல்லைன்னா இந்த மாதிரி பேசுவீங்களா? அதெல்லாம் இருக்குது. அது எங்கேருந்து வருதுன்னா அந்த பணம் நிறைய எலக்டோரல் பாண்டில் நிறைய காசு கொடுத்தீங்கல்ல கட்சிங்களுக்கெல்லாம், அந்த இது உங்களுக்கு பேச சொல்லு.